जिन्हें मंगलसूत्र और सिंदूर की कीमत मालूम होती तो वो अपनी धर्मपत्नी जी को नहीं छोड़ता. தாலிக்கும் குங்குமத்துக்கும் உனக்கு மதிப்பு தெரிஞ்சிருந்தா உன் பொண்டாட்டி விட்டு நீ போயிருக்க மாட்டேன். இது மோடிக்கு யசோதா பெண்ணை ஞாபகம் வச்சு அவங்க கேட்கறாங்க, உன்னுடைய குடும்பத்தை விட்டே நீ தூரமா நிற்கிற, உனக்கு என்ன அருகதை இருக்குது தாலியை பத்தி பேசுறதுக்கும் குங்குமத்தை பத்தி பேசுறதுக்கும். ராகுல் காந்தி அங்க போய் பூஞ்சில போய் நிற்காரு. ஆனா மோடியை பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு போகல, பெகல்காமுக்கும் போகல, பூஞ்சில 17 பேர் இறந்திருக்காங்க, அங்கேயும் போகல. அப்படியானால் மக்கள் கேட்க தானே செய்வாங்க. கூடுதலா நீ வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்த. மோடி உலக நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. உக்ரைன் வார நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனை இல்ல, ஏன் இந்தியா சைடுல ஒரு நாடு இல்லை? நாடு ஆறுதல் சொல்லணும்ல. வேலியில போற ஓந்தான் எடுத்து வேட்டிகளை விட்ட மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அந்த கேஸ் என்னன்னு பேச வேண்டியது. 2018 பேசுனது 2025 எந்திரிச்சு வரும். ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை பிஜேபி தலைவராக்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமித்ஷா எதுக்கு கோவப்படணும்? கேஸ் போட்ட பிரதாப் கட்டியாருங்கிறது எதுக்கு கோவப்படணும்? ஏனென்றால் அமித்ஷா மீது அப்படி ஒரு வழக்கு இருந்தது. என்னன்னா, வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் தோழர் சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஜார்க்கண்ட் ஸ்பெஷல் கோர்ட் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. எந்த வழக்குல இது நடந்திருக்கு? இதை பத்தி விரிவா சொல்ல முடியுமா? 2018 கொலை குற்றம் சாட்டப்பட்டவரெல்லாம் பிஜேபியில தலைவராக முடியுது அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு ஸ்பீச்ல சொல்றாரு. அந்த நேரம் யார் தலைவராக இருந்தாருன்னா அமித்ஷா தான் தலைவராக இருந்தாரு. ஸோ இது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அமித்ஷா தாக்குது தான். நேரடியாக சொல்றாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொலை குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, சிபிஐயால அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. குஜராத்துக்குள்ளே உங்க ஐயால் நீ வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு பின்னணி உள்ளவர் தான் அமித்ஷா. அவர் மேல இவர் பேசுனது அவதூறானது அப்படின்னு பிரதாப் கட்டியார் அப்படின்னு அங்க இருக்கிற ஜார்க்கண்ட்ல இருக்கிற ஒருத்தர் பிஜேபியோட முக்கியமான நிர்வாகி. அவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. எம்பி எம்எல்ஏ கோர்ட், சாய்பாசாங்கிற கோர்ட்டு, அந்த கோர்ட்ல இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. அது தொடர்ந்து 2018 இப்போ வரைக்கும் அவரை அழைக்கிறதும் இவங்க ஜாமீன் வாங்குறது, பெயில் வாங்குறது இப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் இன்றைய சூழல்ல இன்னைக்கு நீ கட்டாயம் ஆஜராகியே ஆகணும், நேரில் நிக்கணும் அப்படின்னு அவர் எனக்கு ரிலாக்ஸேஷன் வேணும், அடிக்கடி அப்பியர் ஆகுது, ரிலாக்ஸேஷன் வேணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இதை சொல்றாங்க. ஆமா, அதை ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, இன்னைக்கு ராகுல் காந்தி நிக்கிற கிரவுண்டு ரொம்ப முக்கியமான கிரவுண்டு. அவர் நிக்கிற கிரவுண்ட் பூஞ்சில நிற்கும் பொழுது இவங்களுக்கு நெருடலா இருக்குது. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஏன்னா ஒரு பக்கம் சிந்தூர் ஆபரேஷன், இந்தியா அதை இது பண்ணிருச்சு அது பண்ணிருச்சுன்னு இவங்க ஓட்டு அறுவடை பண்ணிட்டு இருக்கிற சூழல்ல அவர் மக்களை பூஞ்சில போய் நேரடியாக போய் சந்திக்கிறாரு. அங்க இருக்கிற மக்களிடம் குண்டுகள் விழுந்த இடத்துல போய் நிற்கிறாரு. 17 பேர் அங்க இறந்திருக்காங்க. இந்த சிந்தூர் ஆபரேஷனுக்கு முன்னாடி 26 பேர் இறந்தாங்க பெகல்காம் தாக்குதல்ல. 26 பேருக்கு நீ தாக்குதலுக்கு பதிலடிக்க போறேன்னு அங்க போய் 9 இடத்துல நீங்க குண்டு போட்டோம். அது ஒரு வெற்றிகரமான ஒரு சாதனையாக சிந்தூர் சாதனை அப்படின்னு பதிவு செய்யப்பட்டு இருக்குது. ஆனால் அதே நேரத்துல பாகிஸ்தான் 17 பேர் எங்க பூஞ்ச் பார்டர்ல கொண்டு போட்டுருச்சு. அவங்க செஞ்ச அட்டாக்ல 17 சிவிலியன்ஸ் எடுத்துருக்காங்க. அதுல பிஎஸ்எஃப்ல இருந்து 2 பேர் இறந்துருக்காங்க, ஆர்மி ஒருத்தர் இறந்துருக்காரு, அது போக சிவிலியன்ஸும் 17 பேர்கிட்ட இறந்துருக்காங்க. இந்த 17 பேரை நேரில் போய் அந்த இடிந்து விழுந்த வீடுகளை, குண்டடிப்பட்ட வீடுகளை, குண்டு விழுந்த வீடுகளை, இறந்தவங்களோட குடும்பங்களை அவங்க போய் பாக்குறாரு. இப்போ நமக்கு அந்த போட்டோஸ்ல தெரியுது, ஒரு போர்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, ஒரு சண்டைன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல பாதிக்கப்படுது யாரு? 17 பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் சொன்னோம் அடிப்போம் தாப்போம், ரைட், ஓகே, அங்க தாக்குதல் நடந்தது, பயங்கரவாதிகளை செத்து போனாங்க. அப்ப இங்க செத்து போனது யாரு? 17 பேர் சாதாரண மக்கள். 26 பேருக்கு நீ பதில் கொடுத்தேன்னு சிந்தூர் ஆபரேஷன் பண்ணிட்ட. இந்த 17 பேருக்கு என்ன பதில்? அது குறைந்தபட்சம் அந்த 26 பேருடைய இறந்து போனவர்களை வீட்லயும் போய் பார்க்காதவர் நேரா பீகார் எலெக்ஷன்ல போய் மோடி நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கடுத்து இந்த பூஞ்சில 17 பேர் இறந்திருக்காங்க. இவர்கள் குடும்பத்திற்காக ஒரு ஆறுதல் தெரிவிக்கிறதுக்காகவோ இல்ல நேர்ல போய் அதன் பிரச்சனை இடமே ரொம்ப பதட்டத்துக்குள்ளாகி அந்த மக்களே ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பார்டர்ல நின்றுருக்கேன். ஆனா அதனால சொல்றேன், பார்டர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பதட்டம் அப்படின்னாலே முதல் வேலை பக்கத்துல இருக்கிற ஊர்ல மக்கள் எல்லாம் இங்க வெளில போலாம், இதுதான் ஆர்டர். அதுக்கு அடுத்து பார்டர்ல இந்த வேலி இருக்கு பாத்தீங்களா, வேலிக்கும் 0 லைன் சொல்லுவோம். இந்த 0 லைனுக்கு நடுவுல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அளவுக்கு கூட விவசாய நிலங்கள் உண்டு. அந்த விவசாயம் பாக்குறது எல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்குங்க. அவங்க யாரும் அதுக்கப்புறம் விவசாயம் பண்ண முடியாது. கொஞ்ச நாளைக்கு, எத்தனை நாளைக்கு இந்த பதட்டம் இருக்கும் அத்தனை நாளைக்கு விவசாயம் பண்ண முடியாது, தண்ணி பாய்க்க முடியாது. நம்ம ஊர்ல அரை மணி நேரம் கரண்ட் இல்லைன்னு நமக்கு பிரச்சனை இருக்கும். அங்க கரண்ட் இருக்கும், ஆனா நம்ம போய் அங்க போய் விவசாயம் பண்ண முடியாது. ஈவன் அங்க கரண்ட் கட் பண்ணிருக்காங்க. எதனாலன்னா இந்த லைட்ஸ் டார்கெட் ஆகும், பெரிய பெரிய பில்டிங் மேல டார்கெட் ஆகும் அப்படின்னு லைட்ஸ் கூட பவர் கட் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது மோடி சிந்தூர் ஆபரேஷனை வைத்து ஓட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல ராகுல் காந்தி அந்த கிரவுண்ட்ல போய் நின்றுட்டு பிஜேபி கொஸ்டின் பண்றாரு. கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் அங்க நின்று மக்கள் அவருக்கு கொடுக்குற வரவேற்பும் பார்த்து பாரதிய ஜனதா கட்சி மிரண்டு போய் நிற்குது. மிரட்சினா சாதாரண மிரட்சியில ஒரு பக்கம் இன்டர்நேஷனல் மீடியால அடி விழுது ஜெய்சங்கருக்கு. இந்த பக்கம் இவர் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு, ஜெய்சங்கரை ஜே அப்படின்னு கூப்பிடுறாரு.
ஜேஜேனா என்ன அர்த்தம் கேட்டா டோன்ட் வேஸ்ட் மை டைம் அப்படிங்கிறாரு. ஆனா ஜேஜே நீங்க தேடி பாத்தீங்க இல்ல அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து பூஞ்சில வந்து அவர்கிட்ட மைக்க போட பாக்குறாரு. வாட் டஸ் ஜேஜேன்னு கேக்குறாரு. ஜேஜே ஏன்னா இவர் ட்வீட் போட்டிருக்காரு, ஜேஜே இதுக்கு நீ எனக்கு ரிப்ளை பண்ணு அப்படின்னு 3 கேள்வி கேட்டிருக்காரு. சரி, இந்த ஜேஜேக்கு அர்த்தம் என்ன? அதாவது அந்த 3 கேள்விக்கும் ரிப்ளை கேட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்கல, ஜேஜேன்னு ஜெய்சங்கரை கூப்பிடுறாரு. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2-3 அர்த்தம் வருது. அது ரொம்ப முக்கியமான அர்த்தம். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி எட்டப்பன்னு ஒருத்தர் சொல்லுவோமோ அதே மாதிரி அந்த ஊர்ல ஜெய்சந்த்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அதாவது பிருத்திவிராஜ் வந்து அவர் ஒரு மகாராஜா. அதே மாதிரி இங்க வந்து ஜெய்சந்த்ங்கிறது ஒரு மகாராஜா. 12வது நூற்றாண்டுல கோரி, முகமது கோரி வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வராரு. அப்ப இந்தியாங்கிறதே இல்ல, இருந்தாலும் சொல்லலாம் இந்தியாவில் இருக்கிற ஒரு பகுதி மேல படையெடுத்து வராரு. முதல் போர்ல வந்து பிருத்திவிராஜ் வந்து முகமது கோரியை தோற்கடிச்சிருந்தாரு, பயங்கரமான வெற்றி. 2வது இடம் வரும்பொழுது இந்த ஜெய்சந்த்ங்கிறவர் எதிரிக்கு எதிரி நன்மை அப்படிங்கிற மாதிரி பிருத்திவிராஜ் எதிராக முகமது கோரி, அதாவது ஆப்கானிஸ்தானோட முகமது கோரியோட கூட்டணி சேர்ந்துட்டு இவரை தோற்கடிக்கிறதுக்கு உதவி பண்றாரு. சோ வரலாற்றுல அவர் வந்து ஒரு துரோகி, அவர் ஒரு எட்டப்பன், நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி எட்டப்பன், அவர் துரோகி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். ஜெய்சங்கருக்கு முன்னாடி இவர் வந்து ஜே அப்படின்னு இன்னொரு வார்த்தை சேர்க்கிறாரு, ஜெய்சந்த் ஜெய்சங்கர். இந்த ஜெய்சந்த் பேரால துரோகி அப்படின்னு சொல்லப்படுறாரு. ஏன் துரோகி அப்படின்னு சொல்றாருன்னா அந்த முதல் கேள்வியே அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதற்காக பாகிஸ்தானிற்கு இந்த மாதிரி ராணுவ தாக்குதல் நடத்த போறோன்னு முன்கூட்டியே சொன்னேன், இதுதான் கொஸ்டின். இப்படி சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? துரோகம், நான் சொந்த நாட்டுக்கு துரோகம் பண்றேன்னு அர்த்தம். இதுதான் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிற முக்கியமான கேள்வி. பாரதிய ஜனதா கட்சி வந்து பெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி அப்படின்னு ஒரு சிந்தூர் தாக்குதல்னு குரேஷியவை நிறுத்தி வச்சு இங்க வந்து ஒரு அரசியலாக அதை தன்னை வந்து மிகப்பெரிய பிம்பமாக அதை முன்னிறுத்தப்பட்டு இதுக்கு முன்னாடி எந்த வார் நடந்தாலும் இந்தியா ஜெயிச்சுன்னு சொன்னோம். ஆனா இந்த தடவை பாருங்க, நாங்க தான் ஜெயிக்க வச்சோம், நாங்க தான் அதை அட்டாக் பண்ணோம், மோடி அட்டாக் பண்ணார், இந்தியா அட்டாக் பண்ணல, மோடி அட்டாக் பண்ணார். இப்படி ஒரு பேரு, ஒரு பிம்பத்தை சிந்தூருங்கிற பேர்ல பெண்களோட சென்டிமெண்டான சிந்தூர் தாலின்னு வச்சுட்டு இருக்கிற நேரத்துல ராகுல் காந்தி நீ செஞ்சது துரோகண்டா, அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வந்து ஒரு துரோகிடா அப்படின்னு அந்த மக்களுக்கு லோக்கல் பாஷையில புரியுற அந்த வரியில ஜெய்சங்கர் அப்படிங்கும்போது இவங்களுக்கு சுடுது. அப்போ இதெல்லாம் டைவெர்ட் பண்ணணும். என்ன செய்யணும்? கூப்பிடு அவனை ஏதாவது ஒரு கேஸுக்கு. அவர் மேல ஒரு கேஸா இருக்கு, ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. போன வாரம் கூட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டப்போ, ஒரு காலேஜ் உள்ளுக்கு போகும்பொழுது தடுத்தப்போ ரிப்போர்ட்டர்ஸ் கேட்டப்போ சொன்னேன், என் மேல 32 கேஸ். பீகார்ல வந்து அம்பேத்கர் விடுதிக்கு போகும்போது, பீகார்ல அம்பேத்கர் விடுதி அங்க போக கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்க, மீறி வந்து அரெஸ்ட் பண்ணவும் சொல்றாங்க. அப்போ அவர் சொல்றாரு, என் மேல 32 கேஸ் இருக்கு, இன்னும் போட்டுக்கோ, அது எல்லாமே கேஸ் இல்ல, எனக்கு வச்சிருக்க மெடல் பேட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் மேல ஒரு கேஸா இருக்குது, கூப்பிடு ஏதாவது ஒரு கேஸ் அவனை எழுப்பு, அவனை கூப்பிடு கோர்ட்டுக்கு வா. இப்போ அஃபென்ஸ் மோட்ல இருக்கிற காங்கிரஸ் என்ன ஆகும்? டிஃபென்ஸ் ஆகும். இல்ல நாங்க அப்படி பேசல, இல்ல இங்க வந்து கோர்ட்ல வந்து நின்றுட்டு கோர்ட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருப்பாரு. மக்கள் மத்தியில இருந்து விளக்குறது இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து வெறுமன மக்கள்கிட்ட போய் தன்னை முன்னிலைப்படுத்துறது மட்டும் இல்ல, எதிர்கட்சியை எப்படி வந்து உட்கார வைக்கணும், எதிர்கட்சி எப்படி டைவர்ட் பண்ணணும். இங்க பாருங்க, திமுக வந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, அதை வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம், என்னென்ன வாக்குறுதிகள் வந்து நாங்க கொடுத்ததை நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல்ல, அதாவது எலெக்ஷன் வருது இப்ப இருந்து அவங்க பிரச்சார சூழல்ல இடி டாஸ்மார்க் ரெய்டு அப்படின்னு போட்டு இப்ப இவங்க பிரச்சாரம் பண்றாங்களா, இல்ல பாரதிய ஜனதா கட்சியோட இடிக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அவனை எப்பவுமே டிஃபென்ஸ் மோட்ல வை, நாம அஃபென்ஸ் ஆடிட்டு இருக்கணும், அவன் கேள்விக்கு நாம பொய்யா கூட பரவாயில்ல. ஒரு ஜெய்சங்கர் வந்து இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அவரை வந்து ஒரு எட்டப்பன் மாதிரியான ஒரு நபர் கூட ஒப்பிட்டு பேசுறது எப்படி இருக்கும்? அவரு தானே எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிட்டு. ஜெய்சங்கர் வந்து அவரே தன்னை வந்து காட்டிட்டு இருக்கிறாரு. இன்டர்நேஷனல் மீடியால ஒரு நாளைக்கு 10 இன்டர்வியூ இருக்காரு. அந்த 10 இன்டர்வியூ அவர் சொல்ற பதில் என்னன்னா, இல்ல அதுக்கப்புறம் பேசுறாருல, அது பேசுறாரு. ஏன் இந்த தயக்கம்? இப்போ ராகுல் காந்தியும் பேசுறாரு, மோடி வந்து டெலிபிராம்டர் வச்சு பேசுறாரு, அவர் மீடியா பக்கமே வர்றது இல்லை. சரி, அதாவது ஸ்கிரிப்ட் வட்டி வாசிட்டு போறாரு. இது அப்படி இல்லை, நேருக்கு நேரம் இன்டர்நேஷனல் மீடியாவை ஃபேஸ் பண்றீங்க. இங்கன்னா ஓகே, உங்க என்ன கேட்டாங்க, என்ன அப்படி அவர்கிட்ட கேட்கறாங்க. ராகுல் காந்தி கேட்டதுதான் கேட்கறாங்க. ராகுல் காந்தி கேட்கறது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் ஹைபர்னெட்டா இருக்குது, ஹைபர்னெட்டட் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமமா இந்த உலக நாடுகள் பாக்குது, அந்த அளவுக்கு நீ என்ன வெளியுறவுத்துறையில கிழிச்ச? இதுதான் கேள்வி. இத்தனை நாடுக்கு மோடி உலக நாடுகள் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காரு, என்ன அதை செஞ்சிருவேன், உக்ரைன் வார நிறுத்திடுவேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனையாச்சு. பாகிஸ்தான் தப்பு செஞ்சிருக்குது, பாகிஸ்தான் மீது இந்தியா வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறது. இப்போ உலக நாடுகள் வந்து இதை எப்படி பார்க்கணும்? ஒரு நாடு தப்பு செஞ்சது, இந்த நாடு இது வந்து அடிச்சது, அப்போ என்ன செஞ்சிருக்கணும்? இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஈக்குவலா பார்க்கவே கூடாது. ஆனால் அனைத்து நாடுகளும் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஈக்குவலா பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய வெளியுறவு கொள்கை வந்து தோல்வியா இருக்குது. இதுதான் நம்பர் 1 பாயிண்ட். அவர் கேட்ட கேள்வி. ஏன் இப்படி? 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனையில ஏன் இந்தியா சைடுல ஒரு நாடும் இல்லை, அதாவது நாடு ஆறுதல் சொல்லணும்ல. இதுல 3வது வந்து முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ட்ரம்போடு மீடியேட் பண்ணது யாரு?
ட்ரம்ப் அவன்கிட்ட பேசினாரா, ட்ரம்ப் வந்து ஆர்டர் கொடுத்தாரா அப்படிலாம் கேட்கல. மீடியேட் பண்ணது யாரு? மோடி பேசினாரா இல்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசினாரா? அப்ப யார் பேசினா? இதுக்கு யார் பதில் சொல்லணும்? ஒண்ணு மோடி பதில் சொல்லணும், இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க, எல்லா இடத்துலையும் நீங்க வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்க. கேட்கிறாரு, மோடியை கேட்டா தானே பிரச்சனை, நான் உன்கிட்ட கேட்கிறேன், நீ சொல்லு. வெளியுறவுத்துறை அமைச்சர் தானே, உனக்கு தெரியாம பேசியிருப்பாங்களா? அப்போ என்ன நடக்குது இங்க? யார் யாருக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா? இதுக்கெல்லாம் அவரால் பதில் சொல்ல முடியலையா? பதில் சொல்ல முடியாம அங்க திக்கிட்டு இருக்காரு. பதில் சொல்ல தெரிஞ்சவர் தான் டக்குன்னு சொல்லுவாரு, ட்ரம்ப் வந்து எங்களை சொல்லல, ட்ரம்ப் எங்கள் இந்திய இறையாண்மையை தொடக்கூடாது, இது இறையாண்மை மிக்க உள்ள நாடு, இந்த நாடு சுதந்திரமாக செயல்படும், இந்த நாட்டுல நாங்க என்ன செஞ்சாலும் நாங்க முடிவெடுப்போம், எங்களை வந்து இன்னொரு நாடு வந்து மூக்கு நுழைக்கிறது நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தைரியமா சொல்லணும்ல. ஏன் சொல்ல மாட்டேங்குது? இவர் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கப்போ நேபாள் கூட இதே மாதிரி பிரச்சனையாச்சு. நேபாளோட உள்நாட்டு விவரத்துல தலையிடுறாரு அப்படின்னு நேபாள் வந்து சீனா பக்கம் சாய ஆரம்பிச்சது. ஸோ இவரோட வேலை வந்து சொல்ல போனா ரொம்ப ஒரு 0 லெவல் தான். இவர் வந்து பெரிய ஆளு தான், பாக்குறதுக்கு என்ன சொல்றது, ஒரு கோட் சூட்லாம் போட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கெத்தா தெரியுது. ஆனா மண்டேல வந்து எப்படி நிர்மலா நடுவுல பிஜிஎம் எல்லாம் போட்டு ஒரு பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே ஜெய்சங்கர், மோடியை விட ஒரு ஜெய்சங்கரை டார்கெட் பண்ணி பாஜக தரப்புல இருந்தே பல விமர்சனங்கள் அவருக்கு வந்துட்டு இருக்குது. அதான் சொல்றேன்ல, இந்த ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம் வாய் திறந்து பேச முடியல, சமாளிக்கல, டிப்ளமேட்டிக்கா பேசுறதுல. இந்த வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா டிப்ளமேட்டிக்கா பேசுறது. அதுல வந்து இங்க வந்து உங்களோட பாயிண்டையும் சொல்லணும், அதை நறுக்குன்னு சொல்லணும், வலிக்காமவும் சொல்லணும், அது வலிச்சாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு எதிராகவும் ரெடியாகவும் இருக்கணும். இவ்வளோத்தையும் சேர்த்து தான் நீங்க வந்து டிப்ளமேட்டிக்கா பேசணும். அங்க போயிட்டு தலையை சுரியறதுக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் தேவையில்லை. அதுக்கு நீங்க சீமான் அனுப்பிவிடலாம், ஆதவ ஒரிஜின் அனுப்பிவிடலாம், அவர் பேனாவை சுத்திட்டு அவர் பேசிட்டு வருவாரு. சரிதானே? சோ அந்த மாதிரி விஷயத்துல இவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறது தானே. இப்ப அண்ணாமலையை வந்து ஒரு மூச்சு ப்ரொமோட் பண்ணாங்க, திடீர்னு அண்ணாமலையே காணாம போயிட்டாரு. இவங்களுக்குன்னு வார மூச்சு இருக்காங்க, இவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிற வேண்டியதான். அப்படிதான் இருக்குது. குறிப்பாக ட்ரம்ப் குறித்து இப்போ வரைக்கும் பிஜேபியில் இருக்க சங்கிகளுக்கே வந்து பயங்கர அதிருப்தி. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் எப்படி நம்ம நாட்டில் தலையிடலாம், இந்த சில தேசபக்தி மிக்க சங்கிகள்லாம் இருக்குல்ல, மோடியை கண்மூடித்தனமா நம்பிட்டு அவங்களுக்கே இப்போ வந்து இன்னும் கொஸ்டினா இருக்குது. என்னன்னா, இது எப்படி நடந்துச்சு? நாம வந்து மோடி 56 இன்ச்சு 5 சிங்கம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம், உக்ரைன் வாரையே நிப்பாட்டுவாருன்னு பார்த்தா நம்ம வேற ஒருத்தர் வந்து நிப்பாட்டிட்டு இருக்கிறானே. 26 பேர் பெகல்காம்ல கொல்லப்பட்டார்கள் தீவிரவாதிகளால். அவர்கள் வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்குதா இவர் சொன்னார். ரைட், ஓகே. 4 பேர் வந்து சொல்றாங்க. அந்த யார் அந்த 4 பேர், அவங்களோட முகவரி என்ன, அவங்களோட பேர் என்ன? இப்ப உங்களுக்கு தாஜ் அட்டாக்னா உங்களுக்கு கசாப் நேம் வருதுல, அதே மாதிரி இந்த பேர் எதுவும் வந்துச்சா? அப்படி எந்த அறிவிப்பும் இல்லாம பாகிஸ்தான் உங்களுக்காக கொடுத்துருச்சா? இல்ல கொடுக்காம 17 பேரை வேற கொலை பண்ணிருக்காங்க மறுபடியும் பூஞ்ச் பகுதியில. இவ்வளவு இல்லாம நீ எந்த அடிப்படையில போற நிறுத்தம் பண்ண? எதனால சண்டையை நிப்பாட்டின? ஒண்ணு பாகிஸ்தான் மண்டி போட்டிருக்கணும், ஐயா முடியாது, நான் தெரியாம தப்பு சொன்னாரு. ஆமா, அவரு சொல்றாரு. சொல்லியிருந்தா எப்படி 17 பேர் பூஞ்சில இறந்து போனாங்க? பூஞ்சில கொண்டது யாரு? அங்க அப்ப குண்டு போட்டது யாரு? பாகிஸ்தான் குண்டு போட்டது. அப்ப அந்த 17 பேருக்கு பலி என்ன? அந்த 17 பேருக்கு பதில் என்ன? இப்போ ராகுல் காந்தி இப்படி ஜெய்சங்கர் மேல இருக்கிற கேள்விகளா இருக்கட்டும், இப்போ பூஞ்சில போய் பார்த்துட்டு மக்கள் மத்தியில் அவர் கிடைக்கிற ஆதரவா இருக்கட்டும், இதெல்லாம் பாஜக பெரிய நெருக்கடியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய நெருக்கடி. மக்கள் என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய நெருக்கடி. புல்வாமா தாக்குதல் நடந்த போது ராகுல் காந்தியோ இல்ல வேற யாரோ இது மாதிரி கூட பேச முடியல. இந்த விஷயத்திலையும் ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் ஈவன் திமுக முதற்கொண்டு எல்லா கட்சிகளும் வந்து என்ன சொன்னது அப்படின்னா, இந்தியாவோட துணை நிற்கிறோம், இந்திய ராணுவத்தோடு துணை நிற்கிறோம், இந்திய ராணுவம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இந்தியாவின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல். சோ இதுல எல்லாருமே ஒன்னா கூடி நின்னாங்க. ஆனால் அதற்காக கேள்விகளே எழுப்பாம இருக்க முடியாது. இப்போ நீ வந்து முன்னாடியே சொல்லிட்ட, அப்போ எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது? அவங்க 3 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதுன்னு கிளைம் பண்றாங்க. இன்டர்நேஷனல் மீடியாவும் அதை வந்து சில வந்து செய்திகளாக சொல்லுது, உறுதியா சொல்லனாலும் அது செய்தியா சொல்லுது. ஓகே, அதை வந்து கிளியர் பண்ண வேண்டியது யாரு? யூனியன் கவர்மெண்ட் தான் கிளாரிஃபை பண்ணணும். அவங்க தானே கிளாரிஃபை பண்ணணும். அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கறாங்க. விமானப்படை தலைவர் அவர் வந்து உட்கார்ந்துட்டு, அந்த ராணுவ தளபதி அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு பேட்டியில இழப்புகள் ஏற்படலாம், ஆனா இலக்கை அடைந்து விட்டோங்கிறாரு. சரி, அப்ப அந்த இழப்பு என்ன அப்படின்னு ராகுல் காந்தி கேட்கிறாரு. நீ வச்சிருக்கிற ரஃபேல் விமானம் எத்தனை இருக்குது, எத்தனை லாஸ் ஆயிருக்குது? 36 வச்சிருந்தா 36 இப்ப இருக்குதா? சம்மரி இருக்கும்ல, 36 விமானம் வச்சிருக்க, 2 விமானம் இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? அதை நீ சொல்லணும்ல. அது என்ன சின்ன மண் தொகலை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையே? உனக்கு தெரிஞ்சது போனச்சு வந்துச்சா இல்லையா நீ சொல்லலாம். சரி, உனக்கு சொல்லதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னா நீ வந்து ஏன் இவ்வளவு வீராப்பு பேசுற? இழப்புகள் என்ன? நீ ஏற்கனவே 26 உயிர் இழப்புகள், அதற்கு பிறகு 17 உயிர் இழப்புகள், அதற்கு பிறகு என்ன சொல்றது விமானங்களும் இழப்புகள் அப்படின்னா உன்னோட என்ன சொல்றது இந்த அட்டாக் சிந்தூருங்கிறது வந்து ரொம்ப ஃபெயிலான ஒரு விஷயமெல்லாம் தோணுது. அப்ப நீ வந்து மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக மக்கள் உடனே கோவப்பட்டாங்க. சரி, இந்த கோவத்தை நம்ம எப்படி தீர்க்கணும், எப்படி அமைதிப்படுத்தணும், அந்த 4 பேரை கண்டுபிடிக்கிறது, அந்த 4 பேர் எப்படி வந்தான்னு தெரியாம இருக்கிறது, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு உடனே நீ ஒரு பொலிட்டிக்கல் பண்ணிட்டு அப்படிதான் சொல்ல தோணுது. மக்கள் அப்படிதான் கேட்கறாங்க. மோடி தன்னோட ஸ்பீச்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன உடம்புல ஓடுறது ரத்தம் இல்ல, சிந்தூர் அப்படிங்கிறார். சிந்தூர்னா குங்குமம் ஓடுது அப்படிங்காங்க.
இது குறித்து வந்து அங்க இருக்கிற லோக்கல் மீடியாஸ் இல்ல மீடியாஸ் வந்து பப்ளிக் பைட் எடுக்கிறாங்க, பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கறாங்க. அதுல சில லேடிஸ் வந்து பேசுறாங்க, கிளிகிளின்னு கிளிக்கிறாங்க. அவங்க கேக்குறாங்க, जिन्हें मंगलसूत्र और सिंदूर की कीमत मालूम होती तो वो अपनी धर्म पत्नी जी को नहीं छोड़ते। தாலிக்கும் குங்குமத்துக்கும் உனக்கு மதிப்பு தெரிஞ்சிருந்தா உன் பொண்டாட்டி விட்டுட்டு நீ போயிருக்க மாட்டேன். இது மோடிக்கு யசோதா பெண்ணை ஞாபகம் வச்சு அவங்க கேட்குறாங்க, உன்னுடைய குடும்பத்தை விட்டே நீ தூரமா நிற்கிற, உனக்கு என்ன அருகதை இருக்குது இந்த தாலியை பத்தி பேசுறதுக்கும் குங்குமத்தை பத்தி பேசுறதுக்கும் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொருத்தர் சொன்னாங்க, உன் நாக்குக்கு கீழே, அதாவது ஹிந்தியில நாக்குமாங்க, நம்ம மூக்குன்னு சொல்லுவோம், மூக்கு கீழே வந்து சுட்டுட்டு போயிருக்கான், அவனை நீ பிடிக்கிறதுக்கு தெரியல, அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆபரேஷன் சிந்தூர் ரத்தத்துல சிந்தூருன்னு சொல்லி யாரை ஏமாத்துற, இப்படிலாம் அவங்க கேட்குறாங்க. இது வந்து எதிர்கட்சி தலைவர்களோ இல்லை யாரோ கேட்டா தேச துரோக வழக்கில் ஒத்துக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆனா கேட்கறது பொதுமக்கள் முன்ன மாதிரி இல்லை, வெளிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியுது இது வந்து ஒரு அரசியலா இருக்குது, கொல்லப்பட்டவர்கள் உண்மை, கொன்னது வந்து பயங்கரவாதிகள், இதெல்லாம் அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அதற்கு அடுத்து நீ எடுக்கிற ஆக்ஷன் இருக்குல்ல, அது வந்து வெறுமன அரசியல் நகர்வா தான் இருக்கிற தவிர அதுல உண்மையான ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஒன்னு மறைக்க ஒண்ணு, அதாவது ட்ரம்பை மறைக்கிறதுக்கு வேற மாதிரி பிளே பண்ற. ராகுல் காந்தி கேட்டா உடனே அவருக்கு கோர்ட்ல பெயில் இல்லாத ஒரு கேஸ பழைய கேஸ் நோண்டி எடுத்து நீங்க வந்து எனக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணு அப்படிங்கிற. சோ இதெல்லாமே மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க, புரிய போய் தான் இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருது. இன்னொரு லேடி கேக்குறாங்க, உனக்கு சிந்தூர் தான் ஓடுது அப்படின்னா உனக்கு அவ்வளவு இந்திய நாட்டின் மீது பற்று இருந்தா உன் கட்சியில் இருக்கிற விஜய் மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து ராணுவ அதிகாரி குரேசியை பத்தி லேடியை பத்தி இவ்வளவு அசிங்கமா பேசினாரு, பாகிஸ்தானின் சகோதரி, பாகிஸ்தான்ல இருக்கிற பயங்கரவாதிகளின் சகோதரியை அனுப்பியே நாங்க அவங்களை அடிச்சோன்னு அவ்வளவு கேவலமா பேசியிருக்காரு, அவர் மேல நீ என்ன ஆக்ஷன் எடுத்த? அப்போ சிந்தூர் ஓடுதுன்னு சொல்றதுன்னா அரசியல் தானே. உண்மையிலேயே சிந்தூர் ஓடுச்சு அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும்? விஜய் மேல ஆக்ஷன் எடுத்துக்கணும், அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி இருக்கணும், ஏன் அவங்க கட்சியில இருந்தே கூட நீக்கி இருக்கணும், அவரோட பதவியே நீ பறிச்சிருக்கணும், கோர்ட்டு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டணும். கோர்ட் வந்து சொல்லுது 4 மணி நேரம் டைம் தரேன், நாளைக்கு நான் இருப்பனா இல்ல செத்து போறேன்னு தெரியாதுன்னு கோர்ட்ல இருக்கிற நீதிபதி சொல்றாரு. இந்த விஷயத்துல அவ்வளவு பயப்படுறாங்க. இதை பத்தி பேசி ஒரு பாரதிய ஜனதா கட்சி அமைச்சருக்கு எதிராக நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நான் நாளைக்கு உயிரோட இருப்பனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரியாத அப்படிங்கிறளவுக்கு ஒரு நீதிபதி வந்து பேசி அவர் வந்து கோர்ட்டு கூப்பிடுறாரு, கேஸ் ஃபைல் பண்றாரு. அப்படி இருந்தா என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்னும் எடுக்கலையே. அப்ப என்ன ஓடுது? சிந்தூர் ஓடுதா சாக்கடை ஓடுதான்னு கேட்கறாங்க மக்கள் கேட்கறது நியாயம் தானே. ஜெய்சங்கரை பத்தி கேட்கறாங்க, நீ ஏன் முன்னாடியே சொன்ன? நீ முன்னாடியே சொல்ல போய் தானே, பாகிஸ்தானுக்கு இன்ஃபார்ம் பண்ண போய் தானே நம்மளுடைய விமானங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கலாம், நம்ம மக்கள் வந்து சாகடிக்க. ஜெய்சங்கர் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டு தாக்கப்படுறாரோ. இவங்க என்ன செய்வாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில மோடி மேல ஒரு இது வருதுன்னா இந்த மாதிரி ஜெய்சங்கர் நாட்டில் பலியாக்குறதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மோடி மீதுனா மோடி இல்லை, நாளைக்கு மோடியை கூட வந்து இவங்க பலி போட்டுருவாங்க. வேற ஏதாவது பிரச்சனை, பெரிய பிரச்சனை வருதுன்னா மோடி தான்டா காரணம், பாரதிய ஜனதா கட்சி காரணம் இல்லை அப்படின்னு கட்சியை காப்பாத்திடுவாங்க. புரியுதுங்களா? இப்ப ஜெய்சங்கர் தான் எல்லாம் சொம்பாரு. மோடி நல்ல பேர் வரும் பொழுது மோடி பேர் வாங்கிடுவாரு, சரிங்களா? சிந்தூர் ஆபரேஷன் மோடி 56 இன்ச்சு எல்லாம் வந்துடும். அதே நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஜெய்சங்கர் அடிச்சு விடு, இவங்களே வார மூச்சு அடிச்சுக்கிடுவாங்க, இவங்களே எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சகஜமானது. அவங்க செக்ரட்டரி மாட்டினாரு. ஆமா, விக்ரம் மிஸ்ரி அவரை பாத்தீங்களா? அவரோட பெண்ணை கூட அவங்க விடல. எவ்வளவு ஈவு இறக்கமற்றவர்கள் என்றால் அவரோட பெண்ணை கூட விடாம அவர் பெண்ணு மேல சோசியல் மீடியால அவ்வளவு அட்டாக் பண்றாங்க. அவர் என்ன, ராணுவ அதிகாரி குரேசி ஆகட்டும், விக்ரம் மிஸ்ரி ஆகட்டும், இவர்கள் எல்லாருமே அரசு கொடுக்கறத வந்து நம்மள்ட்ட வந்து டெலிவரி பண்றாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அதுல பெரிய ரோல் இல்லை. அதுல ஒரு வார்த்தை அவங்க கூட்டவும் முடியாது, இல்ல எனக்கு பிடிக்கல நான் இந்த வார்த்தையை கட் பண்றேன்னு கட் பண்ணவும் முடியாது. சொந்த கருத்தே கிடையாது. அவர் ஒரு சொந்த கருத்து ட்விட்டர்ல போட்டு அடி வாங்குறது வேற விஷயம். இந்தியாவோட முடிவை அறிவிக்கிறார் அதிகாரி. ஆமா, அவர் இந்திய நாட்டுக்கு விசுவாசமா வேலை பார்க்கிறாரு. நாட்டில் வேலை பார்க்குற ஒரு அதிகாரி அரசு கொடுத்த ஆர்டரை, அரசு கொடுத்த ஒரு அறிக்கையை வந்து நம்மள்ட்ட வந்து சொல்றாரு. இவ்வளவுக்கும் கொஸ்டின் ஆன்சர் கூட அவர் வந்து இப்ப இல்லை, நாங்க பின்னாடி விரிவா பேசுவோம் அப்படின்னு தான் போறாரு. எந்த கொஸ்டினையும் அவர் ஃபேஸ் பண்ணல, அவர் தன்னிச்சே எந்த கருத்துமே தெரிவிக்கல. அப்படி உள்ள ஆளை விக்ரம் மிஸ்ரி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோடி அடிக்கல. ஏன்? அதுதானே அந்த அறிக்கை கொடுத்தது யாரு? இவங்க தானே. வெளியுறவு அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அப்புறம் உள்துறை அமைச்சர், இவங்க தானே 3 பேரும் தானே பொறுப்பு. நாட்டிலோட பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அப்புறமா பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், இவங்க 4 பேரும் தானே இதை மொத்தமும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. மீட்டிங்லாம் நடத்தி பேசணும், இதை பேசணும், இந்த அறிக்கை கொடுக்கணும்னு. ஏன் அவருங்க மேல இல்லாத ஒரு வெறி விக்ரம் மிஸ்ரி மேல? ஏன்? ஊருக்கு இலச்சம் பிள்ளையர்கள் ஆண்டின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எவன் கிடைச்சானா அவனெல்லாம் போட்டு அடிச்சு தூக்கிட வேண்டியது. இதுதான் நடந்துட்டு. ஸோ எப்படி குட்டி கழிச்சு பார்த்தாலும் இவருடைய மொத்த, அதாவது ஃபெயிலியர். ராகுல் காந்தி சொல்றாரு உங்களுடைய வெளிநாட்டு உறவு கொள்கைகள் அது டோட்டலா கொலாப்ஸ்டு அப்படிங்கிறாரு. முடிஞ்சிருச்சு, டோட்டலா வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. இதை இவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ஆல்ரெடி இன்டர்நேஷனல் மீடியால இருந்து வர்ற கொஸ்டின்ஸ்க்கு சரியா பதில் சொல்ல முடியல.
லோக்கல் குறைக்கு அவர் நண்பர் ட்ரம்ப் வேற போட்டு செய்யறாங்க. ஆமா. அதுக்கு பதில் சொல்ல அவர் வந்து 10 நாள்ல 8வது தடவை சொல்லிட்டாராம், ஏய் நான் தாண்டா போறேன், நீ பாத்துல நம்புங்கடா, நம்புங்கடா, நீங்களா அறிக்கை கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ராகுல் காந்தி கொடுக்குற கொடுப்புல லோக்கல்ல இருக்கிற மக்கள், சாதாரணமான மக்கள் ஹிந்தில அவர் வந்து ஈஸியா வந்து கன்வே பண்ணி விட்டுறாரு. நேரடியா அங்க போய் நிக்கிறாரு. சோ இவங்களை கேஸ் போட்டு உள்ள கூட்டு வராங்க. அந்த கேஸ் தான் பூஞ்சிக்கு ஒரு போனதுன்றதே பெரிய ஒரு நெருக்கடி தான். ஆமா, இப்ப ராகுல் காந்தி அங்க போய் பூஞ்சில போய் நிக்கிறாரு. ஆனா மோடியை பாத்தீங்கன்னா மணிப்பூருக்கு போகல, பெஹல்காமுக்கும் போகல, பூஞ்சில 17 பேர் இறந்திருக்காங்க, அங்கேயும் போகல. அப்படியானால் மக்கள் கேட்க தானே செய்வாங்க. கூடுதலா நீ வெளிநாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்த, சரி அந்த வெளிநாட்டுல இருக்கிற வெளிநாடுகள்னா இந்தியாவுக்கு துணையா நிக்குது, மோடி தலைவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, நம்ம ஊர் கல்ச்சர் டான்ஸ் எல்லாம் ஆடினாரு, பாடினாரு, விருந்துலாம் சாப்பிட்டாரு, தப்பா கை கொடுத்தாரு, இதுக்காண்டியாவது பரிதாபப்பட்டாவது ஏதாவது நம்ம கூட நினைச்சுன்னா அதுவும் இல்ல. இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே மாதிரி பாக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மக்கள் கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அதை வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா காங்கிரஸ் கட்சியில இருந்து ராகுல் காந்தி மிக கரெக்டா வந்து மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்றாரு. இது அவங்களால தாங்க முடியல. ஏற்கனவே மீடியா அவங்க கையில, அந்த மீடியாவையும் மீறி இங்க வந்து ராகுல் காந்தி இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை டைவர்ட் பண்றதுக்காக தான் 2018 பேசுனது 2025 எந்திரிச்சு வருது. இந்த நெருக்கடிகளை வந்து டைவர்ட் பண்றதுக்கு தான் ராகுல் காந்தியை வந்து இன்னைக்கு வாரண்ட் கொடுத்து கூப்பிடுறாங்களா, இல்ல கைது செய்யணுன்றதுக்குள்ள முனைப்படுறாங்களா? அந்த அவர் அப்படி ஒரு எதிர்கட்சி தலைவர் மேல அப்படி சொல்லியிருக்கலாமா? அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல நெருக்கடின்னு எதனால சொல்றேன்னா 2018 கேஸை இன்னைய டேட்டுக்கு அவங்க திருப்பிட்டு வருது. ஸோ அரசியல் நெருக்கடி இருக்குது. ஏன்னா ராகுல் காந்தியை வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்றது அவங்களால தடுக்க முடியல. டிஃபென்ஸ் மோட்ல இருக்கிறத எப்படியா அஃபென்ஸ் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க அஃபென்ஸ் ஆட்டாங்க. ஸோ இதனை கடந்து வேலியில போற ஓந்தான் எடுத்து வேட்டிகளை விட்ட மாதிரி தான் இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் கூட அந்த கேஸ் என்னன்னு பேச வேண்டியதா இருக்குது. அந்த கேஸ் என்ன? ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரை பிஜேபி வந்து தலைவராக்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு அமித்ஷா எதுக்கு கோவப்படணும்? இந்த கேஸ் போட்ட பிரதாப் கட்டியாருங்கிறது எதுக்கு கோவப்படணும்? ஏனென்றால் அமித்ஷா மீது அப்படி ஒரு வழக்கு இருந்தது. என்னன்னா ஷராபுதீன் வழக்கு, ஷராபுதீன் என்கவுண்டர் வழக்கு, ஃபேக் என்கவுண்டர் வழக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது. இருந்தாலும் இந்த நம்ம வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. 2005 ஹைதராபாத்ல இருந்து மகாராஷ்டிராவுக்கு மூவ் பண்றாங்க ஷராபுதீனும் அவரோட ஒய்ஃபும். இவங்க 2 பேரையுமே ஃபேக் என்கவுண்டர்ல குஜராத் போலீஸ் வந்து கொல்றாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனையா உருவாகுது. இந்த ஷராபுதீன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு கிரிமினல். அவர் தாவூத் இப்ராஹிம் கூட தொடர்பு உண்டுங்கிற வரைக்கும் செய்திகள் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. இந்த ஷராபுதீன் வந்து யாரை கொலை செய்தார் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில அமைச்சர் போஸ்ட்ல இருந்த ஹரேன் பாண்டியாங்கிறவரை கொலை செய்ததா இவர் மேல. குஜராத்தோட அமைச்சர். ஆமா, குஜராத்ல இருந்த அமைச்சர் ஹரேன் பாண்டியா மேல. இப்போ இந்த ஹரேன் பாண்டியாவை கொலை செய்தது யார் இவரை தூண்ணா அப்படின்னா அதற்கு பின்னாடி அமித்ஷாவும் சேர்க்கப்படுகிறார். அவரோட அந்த கேஸ்ல இருந்து அவர் தப்பிப்பதற்காக பயங்கரம் பல முயற்சிகள் எடுத்திருக்காங்க. என்ன நீதிபதி வந்தாலும் சரி அவங்களுக்கு பிரஷர். அப்படி வந்த ஒரு நீதிபதி தான் லோயாவும் வந்து இவங்களோட இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே நான் ஜாமீன் கூட வழங்குறேன் அப்படிங்கிற அளவு கூட போயிட்டாரு. ஆனாலும் தீர்ப்பு வந்து அவர்கிட்ட வந்து பேசும்பொழுது நீங்க தீர்ப்பை வந்து அமித்ஷா வந்து முற்றிலுமாக விடுவிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. 2006 அதே பஸ்ல அவரோட பயணித்த ஷராபுதீன் துளசிராம் பிரஜாபதி அவரும் என்கவுண்டர்ல கொலை செய்யப்படுகிறார். 2005 ஷராபுதீன், 2006 வந்து நேரில் பார்த்த சாட்சி துளசிராம் பிரஜாபதியும் கொலை செய்யப்படுகிறார். அப்போ இந்த கேஸ்ல வந்து ரொம்ப இதுக்கு பின்னாடில அமித்ஷா முதற்கொண்டு ராஜ்குமார் பாண்டியன்னு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, இன்னும் வன்சரேன்னு ஒரு போலீஸ் அதிகாரி, இப்படி பல பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்த கேஸ்ல அமித்ஷா முதற்கொண்டு பல மீது குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த கேஸை வந்து நீர்த்து போக பண்றதுக்காக பல விதமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. பல நீதிபதிகள் மாறுகிறார்கள். வரவங்க எல்லாம் அவங்களே வாலண்டியரா வெளியில போயிடுறாங்க, இல்லைன்னா வெளியில போகிறதுக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த நேரத்துல லோயா அப்படிங்கிற ஒரு நீதிபதி வந்து கொஞ்சம் நேர்மையான கட் அண்ட் ஸ்ட்ரைட்டா இருக்கக்கூடிய நீதிபதி வந்து வராரு. அவர்கிட்ட வந்து இவர்கள் வந்து பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவாளர்கள், அமித்ஷாவோட ஆதரவாளர்கள் வந்து இவங்கள்ட்ட பேசுறாங்க. இந்த கேஸ்ல வந்து நீங்க எல்லாத்தையும் விடுவிச்சிடணும் பேசுறப்போ அவர்ல நான் சட்டத்துக்கு முன்னாடியே என்ன இருந்தோ அதை வந்து நான் செய்வேன்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இந்த மாதிரி நான் தீர்ப்பு கொடுத்து வந்தேன்னா அது வந்து பப்ளிக்ல பொதுவில் வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், என் பேர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அதை பத்திலாம் பிரச்சனை எதுவும் கவலைப்பட வேண்டாம், அன்னைக்கு வேற ஒரு நியூஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும், இந்த நியூஸே வெளியில வராது, அப்படியே அது போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவங்க நினைத்தால் எந்த விஷயத்த மடைமாற்றணும், எந்த விஷயத்த வந்து அமுக்கி வைக்கணும், எந்த விஷயத்த வந்து வேணும்னே கிளப்பி விடணும், ஒரு விஷயத்த ராகுல் காந்திக்கு பண்ற மாதிரி. ஆமா, இந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இது வந்து யார் சொல்லியிருக்காருன்னா ஹூ கில்டு லோயா அப்படிங்கிற புக்ல வந்து அதோட ஆசிரியர் வந்து நிரஞ்சன் பக்லே வந்து பதிவு செஞ்சிருக்காரு. அவர் மீது வந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அவர் தப்பிச்சிட்டாரு. அது அவருடைய மகள் மீது ஆசிட் வீச முயற்சி செஞ்சாங்க. அவங்க கேரளால வந்து இங்க வந்து படிச்சு ஒரு மாதிரி பாதுகாப்பாக இங்க இருந்து அவங்க போனாங்க. அது போக ஷராபுதீன் கேஸை தொடர்ந்து நடத்திட்டு இருக்க அவருடைய தம்பி, அவர் மீதும் வந்து என்ன சொல்றது,
கொலை செய்யறதுக்கு முயற்சிகள் நடந்தது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல், நீங்க வந்து அதாவது நீங்க கற்பனை பண்ண முடியாத ஒரு பெரிய கிரிமினல் கேஸ் இது. இந்த வழக்குல வந்து 2010 வந்து சிபிஐ வந்து யாரை அரெஸ்ட் பண்ணுதுன்னா அமித்ஷாவை அரெஸ்ட் பண்ணுது. சிபிஐ போட்ட குற்றம் சாட்டப்பட்ட 36 பேர்ல அமித்ஷா ஆமா, சிபிஐ வந்து 36 பேர் குற்றப்பத்திரிக்கை குற்றம் சாட்டுது. அந்த குற்றம் சாட்டப்பட்டதுல அமித்ஷா வந்து அரெஸ்டே பண்றாங்க. அப்போ அமித்ஷா வந்து குஜராத்ல உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இவர் வந்து பிஜேபியோட தலைவராகிறாரு. அதை வைத்து தான் இங்க வந்து ராகுல் காந்தி வந்து கொஸ்டின் பண்ணாரு. என்ன அப்படின்னா, ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவரே தலைவராக முடியுது பிஜேபியில அப்படின்னு சொன்னார். இவர் வந்து குஜராத்ல இருந்து வெளியில வந்து டெல்லி, யூபின்னு இவர் தன்னுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. கட்சியில என்ன வேலை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பிஜேபி கட்சி என்ன செய்யும். இந்த நேரத்துல 2014 எலெக்ஷன் யாரு மோடி வந்து ஜெயிக்கிறாரு, பிரதமர் ஆகிறாரு. 2018 டோட்டலாக இந்த கேஸ்ல இருக்கிற 36 பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். மோடி பிரதமரான பின்னாடி அதற்கு பின்னாடி சிபிஐ, இடி எல்லாமே இவர்கள் கையில் தானே. அதற்கு பின்னாடி அமித்ஷா மீதான வழக்கு முதற்கொண்டு 36 பேருமே விடுவிக்கப்படுகிறார்கள். அப்ப செராபுதீனும் அவருடைய ஒய்ஃபும் துல்சிராம் பிரஜாபதி இவர்கள்லாம் எப்படி கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா அவங்க அப்படி செத்துட்டாங்க, அவ்வளவுதான். அது வந்து எந்த கேள்வியும் கிடையாது. அந்த கேஸ் அவ்வளவுதான், மூடப்பட்டது. ராகுல் காந்தி பேசுனது இந்த அடிப்படையில தான். இந்த அடிப்படையில பேசினாரு. உடனே இப்போ வந்து கோர்ட்டு துடிக்குது, இல்ல கோர்ட்டு வந்து துடிக்க வைக்கிறாங்க, எப்படினாலும் மீனிங் எடுத்துக்கலாம். அப்படிங்கும் பொழுது ஹேட் ஸ்பீச், இதாவது ராகுல் காந்தி நடந்த சம்பவங்களை வைத்து அமித்ஷாங்கிற ஒரு மட்டுமே பேசியிருக்காரு, கட்சி தலைவரை பேசியிருக்காரு. ஆனால் உங்கள் தாலிகளை பறித்து முஸ்லிம் சமூகத்திடம் கொடுத்து விடுவார்கள் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் அப்படின்னு குஜராத்ல மோடி அப்பட்டமாக வெறுப்பு பிரச்சாரம் பேசினார். இது வந்து ஒண்ணும் இல்லை, தேர்தல் பிரச்சாரத்துல வந்து இப்படி பேசவே கூடாது, கடவுளை பத்தியே பேசக்கூடாது. ஆனாலும் பேசினார். புல்வாமா தாக்குதலில் இறந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் போட்டோ வச்சு ஓட்டு கேட்டார். இது வந்து அவதூறான பேச்சு இல்லை, ஆனா எப்படினாலும் இவர்கள் அரசியல் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். அது போக 2002 கலவரம், குஜராத்ல நடந்த அந்த 2000 முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையும் மோடியோட வார்த்தைகள் இப்படி ஒரு தடவை வந்தது. என்னன்னா, கோபம், அவரோட கோபம் வந்து அடங்கட்டும், இப்படிதான் வரும், இந்த மாதிரியான அர்த்தத்துல அவர் பேசியிருக்காரு. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவோட இதுலயும் நீங்க பார்க்க முடியும், அப்புறமா மோடியோட ப்ரொஃபைல்லையும் நீங்க பார்க்க முடியும். இன்னும் கூடி போனா உலக அளவில் இருக்கிற சர்வதேச நிறுவனங்களை எடுத்த சர்வேல 2023 விட 2024 74% ஹேட் ஸ்பீச் வந்து வளர்ந்துருக்குது, அதிகரிச்சிருக்குது. அப்போ இவங்களோட ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, ஹேட் ஸ்பீச் பேசுறத சாதாரணமா ஆக்கிட்டாங்க. 74% சாதாரணம் கிடையாது. சக மனுஷனை வந்து நீங்க வந்து விரோதியா பார்க்க. விவசாயிகளுக்கு ஊத்தி பேசுனது அதெல்லாம் அப்படிதானே. ஆமா, ஏகப்பட்ட இது சொல்லலாம். நீங்க லிஸ்ட் எடுத்தா இன்னைக்கு முழுக்க உட்காந்து பேசிட்டு இருக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க பேசிருக்காங்க. பேசிட்டு அப்புறம் இல்ல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாய் எப்படி சோஃபியா குரேஷி குறித்து அந்த விஜய் சார் பேசினாரு. ராகுல் காந்தி பேசினதுக்கு நீங்க கேஸ் போடுங்க, அது நீதிமன்றத்தில் அவர் எதிர்கொள்வார். அவர் தான் சொல்லிட்டாரு 32 கேஸ் இருக்குது, அதுல இதையும் அவர் சேர்த்து எதிர்கொள்வார். ஆனா விஜய் சார் மீது உங்களுடைய வழக்கு என்ன? கோர்ட்டே கூப்பிட்டு பேசிச்சு, கோர்ட் வந்து தண்டனை கொடுக்கணும், அது வேற விஷயம். உன் கட்சி சைட்ல இருந்து நீ என்ன பண்ற? ஒரு பிரதமரா இருக்கிற, என்ன சொல்றது, உன் கட்சியில இருந்து ஒரு முக்கியமான மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கிறவரு 5, 6, 7 தடவை அவர் வந்து எம்எல்ஏ ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி ஒரு தரக்குறைவான வார்த்தை பயன்படுத்தி அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் ராகுல் காந்தியை பத்தி பேசலாம். இந்த விஷயத்திலேயே டோட்டலா என்னன்னா, ராகுல் காந்தி சீன்றனி இவங்க இன்னும் மேலும் மேலும் அம்பலப்பட்டுட்டே தான் இருக்கிறாங்க. ஊடகங்கள் மறைக்கலாம், ஆனா இப்ப இருக்கிற சோசியல் மீடியால இது எல்லாருக்கும் போய் சேருது. அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.